நீங்க சொல்லுங்க. என்னடா செய்றீங்க? இல்ல எங்கடா யாரோட வந்தீங்க? இதுல 2 வெள்ளக்கார சண்டை பிடிக்கணும் பாருங்க. இதுல வந்து டீச் பண்ணி நம்ம சர்ஃபிங் என்ன மாதிரி செய்யறதுன்னு பாருங்க. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல டீச் பண்ணி கொண்டிருக்கோம். ஏங்க அருகம்பையில இந்த 99 ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான் வந்து சாப்பாடு வந்து வேறு லெவலாக இருக்கும். அந்த மாதிரி சாத்தியோட இருந்த நாட்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள் தான். நான் அந்த எலிஃபென்ட் ரொக்கண்டு ஒரு இடம் இருக்கு, அங்கே தான் போய் கொண்டிருக்கோம். மச்சான் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு விளங்கிட்டு மச்சான், மலை ஏற போறீங்கல்லானே? ஓ, அதுல பேலன்சிங் அணிக்கிறதான் வந்து பெரிய விஷயம். எல்லா இடமும் போ ஏலாட்டி மடிக்கிறோம். இதுல இருந்து பார்க்க சூப்பரா இருக்கு. வந்த அப்புறம் தான் தெரியும், சூப்பரா இருக்கு. கட்டாயம் வாங்க. பிஎஸ் எல்லாம் அடிச்சு சில் பண்ணி கொண்டிருக்கணும். வயது வேறுபாடு இல்லாம எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல நேரத்தை கழிச்சு கொண்டிருக்கணும். இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 40வது நாள். நாங்கள் இங்கே அருகம்பையில் நிற்கிறோம். அருகம்பையில் இரவுக்கு அங்கே உள்ள கடற்கரைக்கு போனாங்க. நாங்கள் அருகம்பை கடற்கரைக்கு சரியான க்ரௌடாக இருந்தது. அதில் விட்டுட்டு பார்க் பண்ணிட்டு படுக்கிறதுக்கும் இடம் பெருசாக இல்லை. அங்கே பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு இங்கே பீச்சில் படுக்கணும். முழுக்களுமே வந்து வெள்ளைக்காரரை தான் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அவ்வளவு சீசன். நான் அருகம்பைக்கு இதுக்கு முதல் 2-3 தரம் வந்துருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் இப்படி ஒரு க்ரௌடை காணல. எல்லாருமே வந்து இங்கால தான் நிற்கணும். அதோட இங்கே சர்ஃபிங் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சரி, இன்றைக்கு 40வது நாள் தொடங்குது. நாங்கள் இங்கால இன்னும் ஒரு கடற்கரை ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் விட்டுட்டு படுத்து நாங்கள் இன்றைய நாள் இனிதே தொடங்குது. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராவும் இருக்கிற 25 மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய இந்த வேன் வீட்டில் பயணத்தை மேற்கொண்டாங்க. அதில் 40வது நாள் இன்றைக்கு என்றதை வந்து குறிப்பிட்டுக்கொள்கிறேன். அதோட எங்களோட ஃபோன் வந்து வாரண்டி கொடுத்துருக்கு, அதுவும் இன்னும் சரி வரையில். அது வந்த அப்புறம் தான் நீங்கள் போகலாம். அருகம்பையில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளைக்கு நிற்போம்னு நம்புகிறோம். இந்த கடற்கரையில் தான் தங்கினது. நல்ல ஒரு அலையான இருக்குது. இது இங்கால பார்த்தீங்கன்னா இதில் டீ வச்சு குடிபடுது. எல்லாருமே உள்ளுக்குள்ள தங்கல. எங்களோட நண்பர்கள் 2 பேரும் வந்தபடியாக வந்து நான் டிரைவர் சீட்டில் படுத்தினேன். ஒரு நாள் டிரைவர் சீட்டில் படுத்ததுக்கு இப்போ காலெல்லாம் வீங்க தொடங்குது. முதல்ல எல்லாம் ஒரு 15 நாளைக்கு பிறகு தான் நடந்தது. அது இதுக்குள்ள 2 பேர் படுத்த கைனாக்கள் வந்து வெளியில் படுத்தது. டீ குடிக்கிறீங்க என்ன தராமல்? நுழம்பு பிச்சு 3 கப் இருக்குது, ஒரு தர குடிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டீ போட்டது அவைய கேளுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவையிலையா கேளுங்க. அவர் இல்லை 1-2 நாள் நின்றா தானே அவையிலுக்கு. 1-2 நாள் நின்றா ஈஸியாக தானே இருக்கு. சரி, நீங்கள் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. என்ன மூஞ்சியெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க. அனுபவத்தை சொல்லுங்க ஐயா. வைத்தியசாலையிலிருந்து வர்ற நோயாளி மாதிரி இருக்கிறீங்க. கடன் தூக்கமா தூக்கம் இல்லையா? 5 மணி வரைக்கும் வெளியில படுத்திருந்தவர் சரியான நுழம்பு கிடைக்கும். பிறகு வந்து வேனுக்குள்ள படுத்தவர். ஆனா என்ன வரைக்கும் நிக்கிற இது போய் முந்தின நாள் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுறோம். அதுவும் 4 மணி வரை முடிச்சிட்டு நேற்று நாங்க எடுத்துட்டு விடையில இழுத்துட்டு வந்துட்டாங்க. அதுவும் விடிய வந்து பாக்குறேன். நேற்று நைட்டு அவரது தூங்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. காத்து சரியா ஒரு மணி நேரத்துல காத்து போயிட்டு கோவமும் மாயமும் மந்திரமும் காத்து போய் பார்த்து படுப்பு நான் போட கூப்பிட்டு போட கடும் கூதலா பண்ணியா இருந்துச்சு. வடக்கு போட்டு பரவாயில்ல, நீங்க வளர்ந்துக்கிட்டு போத்தாடி விருந்தாளிகள் அப்படி கவனிப்போம். சரி, இதில் வந்து டீ போட்டுனாங்க, நெஸ்கேஃபே போட்டுனாங்க. குடிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து போகிறோம். அடுத்ததாக ஒரு நல்ல பீச்சில் போய் குளிப்போம். நாங்கள் தங்கின இடத்துக்கு பக்கத்தில் இங்கால ஒரு விஹாரம் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இங்கால இந்த சவுக்கு காடுகள் இருக்குது. இதில் பாருங்கள், இதில் பார்த்தா தெரியும். இதில் விஹாரைக்கு நாங்களே இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து இங்கால வந்து வாஷ் ரூம் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வாஷ் ரூம் இருக்குது. எவ்வளோ தண்ணி இருக்கா?
பைப்பா எவ்வளோ 20 ரூபா சரி வாஷ்ரூம் போகிறதுக்கு 20 ரூபாய் இதிலே நாங்கள் காலை கடன் முடிச்சுட்டு போவோம் குளிக்கலாமா வாஷ்ரூம் மட்டும்தான் ரைட் இதில் காலை கடனை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் இந்த இடத்துல இருந்து வெளியேறுவோம் சரி இப்போ நாங்கள் இதில் கொஞ்சம் நேரம் நாங்கள் இதில் வந்து சிங்கள மக்கள் வந்து பஸ்ஸில் எல்லாம் வந்திருக்கணும் இன்றைக்கு சனிக்கிழமைன்றபடியாக வந்து இதில் வச்சு காலை உணவு எல்லாம் சாப்பிட்டுட்டு இதே சுற்றி பார்க்குறக்காண்டி என்னையை தான் போயினோம் வெள்ளி சனி ஞாயிறுண்டா வந்து வேல் வந்து என்ன சொல்கிறேன் எல்லாருமே வந்து வெளிக்கிட்டு வேணும் இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து எங்கே போகிறோம் நாங்கள் எங்கே போகிறோம் அருகம்பி பீச்சில் போய் குளிக்க போகிறோம் சரி வலிக்கணும் என்ன நித்திர போயிட்டா வலிக்கிட்டுதான் இதில் ஐயா ஒரு ஆள் ஏற்றிருக்கோம் ஐயா எப்படி இருக்கு ஊர் என்ன சொல்லுது அதே மாதிரி இருக்குது அதே மாதிரி போய்கிட்டு நாங்கள் யாழ்ப்பாணம் ஐயா ஐயா உங்களோட இன்டர்வியூ எடுக்கிறேன் எப்படி இருக்கு வேன் அதுதான் நான் அதில் என்ன மைண்ட் வீடு எங்க வீடு புதுக்கலாம் இதுக்கெல்லாம் கல்யாணமாக எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டான் இதுக்கெல்லாம் படக்குறது கல்யாணம் ஆகிட்டீங்க அப்படி அப்படி போலதான் கிடக்கு அப்படி போலாம் கிடக்கு உள்ளே உள்ளே வேல் உள்ளே உள்ளேன்னு நான் அரகமேன் உள்ளேன்னு சொல்லினோன்னு பார்த்தா அதுக்கு இடமெத்தின பேரே உள்ளே தான் இந்த பராமோட்டரிங் செய்யணும் அம்மா பாருங்க இந்த இடத்துல இந்த யானை நிக்குது இதை பாக்குற கச்சக்க வெள்ளக்காரன் வந்து நிக்கணும் நாங்களும் அந்த இடத்துக்கு போய் காட்டுறோம் வந்தா வேற அந்த யானை குளிக்குது அம்மா ஓம்மா என்ன வச்சான் யானை குளிச்சு கொண்டு நிக்குது இங்க பாருங்க அலியா ஓடி வந்துடும் என்ன ஏன் நீந்தோம் இல்லை அது இங்க தண்ணியே இல்லை இங்க வேணுங்க அங்க இதுல வந்து யானை நிக்குது அதுல ஐயா ஒரு ஆள் மீன் பிடிச்சு ஒன்று நிக்குது இரவு இந்த இடம் எப்படி இருந்தா பாருங்க இப்ப ககல போய் இழந்து போயிருக்கு இது ஒரு இரவு நேரத்துல இந்த லைஃப் என்ன மாதிரி இருக்குன்னு நாங்கள் கட்டாயம் காட்டணும் இந்த பே ரைட் ஓகே சரி அப்படி எங்களோட வாகனத்தை விட்டுட்டு நாங்கள் குளிக்க போகிறோம் இப்போ பெருசாக க்ரௌட் இல்லை நேற்று வரைக்கும் சரியான க்ரௌட் அதான் எல்லாரும் இரவு பார்ட்டி பண்ணிட்டு போய் படத்துருப்பிடும் இனி விடிய ஒரு 11 மணிக்கு பிறகு தான் க்ரௌட் காலையில் 8 மணிக்கு நாம குளிக்க போகிறோம் 8 மணிக்கு யாரும் ஏறிக்க மாட்டாங்க நம்மளாம் ஃப்ரீயாக குளிச்சுட்டு வரலாம் இதில் பார்க்கிங்கு வந்து 200 ரூபா எடுத்துறேன் இதில் மேலே வந்து பராமோட்டரிங் வந்து போயினோம் இங்கே வந்து இங்கேருந்து சஃபாரிக்கு எலிஃபென்ட் சஃபாரி கூட்டிகிட்டு போயினோம் அதோட பராமோட்டரிங் போயினோம் சர்ஃபிங் போயினோம் அப்படி போட்டில் கூட்டிகிட்டு போயினோம் அப்படிக்கான விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது இரவு நேற்று வரைக்கும் வந்து காட்டையெல்லாம் போயிட்டு இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே பாருங்கள் எல்லாருமே வந்து அந்த வெளிநாட்டை வர கவர்ற மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்து வச்சுக்கணும் அதோட இந்த இடத்துல வந்து இங்கே மீன் பிடிக்கிற இது வந்திருக்கு பாடியும் வந்திருக்கு நேற்று இதெல்லாம் விட்டுட்டு படுப்போம் கொண்டு பார்த்துனாங்களா சரி வரையில் அதனால் நாங்கள் வலிக்கிட்டோம் இங்கே பாருங்கள் விடிய உங்களுக்கு இந்த பீச் சைட் என்ன மாதிரி இருக்குன்றபடியோ தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சீசன் வந்து 4ஆம் மாதத்துலேருந்து 8ஆம் மாதம் மட்டும் வந்து இந்த சீசன் வந்து இருக்கும் என்று சொல்லிக்கணும் ஆனால் ஒரு பின்னேற நேரம் தான் இன்னுமே இது இந்த கடற்கரை இந்த அழகு தெரியும் லைட்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இங்கே சைட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு வாங்க எல்லோரும் வித்தியாசமான இருக்கும் வாசம் வருது சாஹிப் காஃபி காஃபி ஸ்பெஷல் தரமானமோ நீங்கள் லேட்டாப்பா
இங்கே வேறு ஃபுல்லாக வெள்ளக்காரன். இதுலேயே வந்து தங்கக்கூடிய வசதிகளும் வந்து இருக்குது. இதில் இந்த சர்ஃபிங் எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இங்கே கூடுதலாக எல்லா இடமும் ரூம்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இந்த இடத்துலலாம் இதை வந்து நாங்கள் எல்லாருமே சர்ஃபிங் தான். இங்கால கூடுதலாக வந்து சர்ஃபிங் செய்கிறார்கள் அதிகமாக காணப்படுதுன்னா. ஏய் என்னடா செய்றீங்க? இல்லை எங்கடா யாரோடையா வந்தீங்க? ஹலோ இங்கேப்பா. ஓ ஆகல் 2 தனி 2 விளையாடி கொண்டு நிற்கிறான். இதில் 2 பார்த்து கொண்டு நிற்பாங்க. என்னடா என்னோட வாரியா? பா பா ஆள் என்னோட வருவேற. பா அவனையும் கூட்டி கொண்டு வா, அவனையும் கூட்டி கொண்டு வாடா. ஆள் ஏதோ சாப்பிட்றதில்ல வீசியா நிற்கிறேன். இதில் ஓனர்ஸ் பக்கத்தில் அனுப்பி நெஞ்சால விட்டுட்டு நிற்கிறான். இதில் 2 வெள்ளக்கார சண்டை பிடிக்கணும் பாருங்க. விளையாடுறதா இதில் வந்து டீச் பண்ணி நம்ம சர்ஃபிங் என்ன மாதிரி செய்கிறதான்னு பாருங்க. டீச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இஞ்சால சர்ஃபிங் செய்ய படிக்கணும். இஞ்சால கரையில் வச்சு தான் சர்ஃபிங் செய்கிற ஆழம் கூட போகிறதில்லை. இந்த அலைகள் இருக்குது தானே, இந்த அலைகள்லாம் நீங்கள் ஸ்பெஷல் சர்ஃபிங்க்கு பெஸ்ட்டுன்றபடியாக வந்து இந்த அலைகள் வர்ற நேரம் அந்த அதில் ஒரு ஆள் வருது பாருங்க. அலைகள் வர்ற நேரம் அந்த அலைகளுக்கு மேலால் வர்ற மாதிரி அதுக்கு இதில் கிளாஸ் ஒன்று இருக்குது. அதை பழக்கிட்டு தான் அங்கே போகிறது. காயனை இப்போ அந்த மல் யுத்தத்துக்கு அனுப்ப போகிறோம். காயன் இப்போ அவங்களே நீ தான் கையை பிடிச்சி விட்டாச்சு. இந்த அப்படி வச்சுக்கொள்ள சரி. அங்கே நீ தானே ஹைட்டாக இருக்கிற அங்கே இதில் இதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆள் தான் அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில எல்லாம் சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. சன் பாத் எடுக்கிறாங்க. அதோட இதில் சர்ஃபிங் எல்லாம் வளர்க்கி குடிக்கணும். இங்கே இந்த வரங்க வாவ் சூப்பராக இருக்கு. இந்த அலைகளோடு சேர்ந்து வரணும். அவ்வளோ அலை அடிக்கும். அலைகள் கூடிய இடத்துலான்னு வந்து இந்த சர்ஃபிங் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா இடங்கள்லையும் வந்து சர்ஃபிங் செய்யலாம். இப்போ நாங்கள் நினச்சி கொண்டு வந்து நாங்கள் வந்து இந்த விடிய காலமே யார் நிற்க போயினோம்ண்டு. ஆனால் இங்கே ஃபுல்லாக இந்த சர்ஃபிங் பண்ணுற இடத்துல எக்கச்சக்க பேர் நிற்கணும். லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து நிற்கணும். அதோட சர்ஃபிங் செய்து கொண்டே இருக்கணும். நாங்கள் விசாரித்து நாங்கள் வந்து 1.5 மணி அளவுக்கு 5000 ரூபா சொன்னவன். நாங்களும் வந்து இது ஒருக்கா செய்து பார்ப்போம். சரி வருமோ இல்லையோ தெரியல, செய்து பார்ப்போம். ஏன்னா வந்து ஆகலம் நடுக்கடலுக்கு போகிற வேலை இந்த கரையிலேண்டே வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் டீச் பண்ணி கொண்டிருக்கணும். இப்படி இந்த அலையோட வந்து போகணும். அடுத்தடுத்த அலையில் வருதுண்டா. அதுக்குள்ளே ஒரு புதர் மாதிரி இருந்தது. உள்ளுக்குள்ளே விட்டோம்னா உள்ளுக்குள்ளே எப்படியான வழியாக கிடக்கு. இதுக்குள்ளேயும் வந்து இரவில் சில பேரை கேம்பிங் பண்ணிக்கணும். என்ன அங்கால கடல் இங்கால இப்படி ஒரு என்னென்னு சொல்கிற புதரன்னு சொல்லலாம். இப்போ எக்கச்சக்க பேர் இந்த பீச்சுக்கு வந்துட்டோம். இன்னும் போக பின்னேறதுக்கு அப்படியே காலகட்டம் மண்டைக்கு வந்து சனிக்கிழமை மண்டபடியை வந்து சரியான ஒரு க்ரௌடாக வந்து இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இது கரைக்கு பக்கத்தில் இருக்கு. ஆனால் இதில் உடனே போன உடனே சரியான ஒரு ஆல்பம் 2 சொன்னவங்க பார்ப்போம். ஆலஞ்சேரி ஓம்டா பயங்கர ஆல்பமாக டே எவ்வளோ ஆல்பம் டப்பண்டு குத்தனை ஒரு ஆல்பமாக கிடக்குது. பெருங்கடல்லானப்பா முன்னாடி இப்படி இல்லை. என்ன கடல் கடுமோ கடலாலே இல்லாட்டி காலம் கூட்டிட்டு அங்கே பாருங்க அவ்வளோ ஆல்பத்தை கிடக்கு. அங்கதான் குளிக்கிறது சிவகங்கை இடத்துல. இதே இந்தில வாழ்ப்பமாண்டா. அல்லே எப்படி வேணும்
போட்டோ ப்ரூவா ஏங்க குமாப்பட்டிக்கு வாங்க இல்ல அருகம்பட்டி தண்ணி அப்பா நல்லா இருக்கு அருகம்பட்டி தண்ணி அருகம்பட்டி தண்ணி அமிர்தம் ரைட் வருது இது என்னடா வந்து கனகாலத்துக்கு பிறகு கடலை குளிக்கிறேன் திருவோணமலைக்கு பிறகு நீங்க பாருங்க இங்க பாருங்க லைட் சேவ் கார்டு வந்துட்டு நினைக்கிறேன் பாருங்க அவன் இப்படி ஒரு நாளும் வந்து நிக்கிறது இல்ல ஏன்னு சொன்னா முன்னாடி எல்லாம் வந்துட்டு நல்ல தூரத்துக்கு ஆழம் இல்லாம இருந்தது இன்றைக்கு தான் நான் பாக்குறேன் ஒரு லைஃப் சேவ் கார்டு வந்து இதோட ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நிக்கிறது ஆழம் கூட அப்ப பிரச்சனை இல்ல போனாலும் காப்பாத்துவேன் முன்னாடி வந்துட்டு அவங்க இடத்துல தான் இருக்கிறது முன்னாடி இன்றைக்கு தான் நான் பாக்குறேன் இப்படி ரெடியா நிக்கிறேன் சூப்பர் கடலா இருக்கு ஆனா ஆழங்கள் வந்து வித்தியாசப்படுது ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்து ஆழம் வித்தியாசப்படுது இப்படி வந்து ரெடியா கடல்ல எல்லாம் வந்து நீங்க அது வரைக்கும் இப்ப கடலுக்கு இப்போ குளிச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கு பிறகு வந்து எக்கச்சக்க க்ரௌட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பேர் இதில் வந்து நீங்கள் நாங்கள் போகிறோம் 2-3 மணி நேரத்துக்கு மேலே வந்து நின்றுட்டோம் கடலில் குளிச்ச பிறகு உடம்பு அப்படியே அடிச்சு போட மாதிரி இருக்கும் இப்போ போய் நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு உடைகளை மாற்றிட்டு அடுத்தது என்ன செய்கிறோன்றதை அப்படியே பார்ப்போம் நாங்கள் எப்படியோ குளிச்சுட்டு வெளிக்கிட்டோம் அதில் குளிக்கிற இடம் இருக்குது குளிக்கிறதுக்கு 100 ரூபாய் மற்றது வாஷ்ரூம் போகிறதுக்கு 50 ரூபாய் இப்போ 100 ரூபா எல்லாத்துக்கும் 100 ரூபா பார்க்கிங் காசு 200 ரூபா அப்படி சின்ன அமௌண்ட் இருக்கு பாருங்க இந்த வெயிலுக்குள்ளேயும் ஆக்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கணும் சமரண்டா ஆக்களுக்கு காணும் இலங்கையை நோக்கி இந்த வெப்ப நாடுகளை நோக்கி வெளிக்கிட்டு இருக்கோம் இலங்கை என்னன்னு சொல்றோம் அவைகளுக்கு உண்மையிலேயே இலங்கை ஒரு சொர்க்கம் தான் செலவுகளும் குறைய அதோட இயற்கையா எல்லாமே இருக்கு எல்லாமே செய்து கொள்ளலாம் அதான் ஏசியன் கண்ட்ரிஸ் கணக்க போறதுக்கு இலங்கை வந்தோம்னா எல்லாமே செய்து கொள்ளலாம் சரி இப்போ நேரடியாக நாங்கள் வந்து சாப்பாடு கட்ட போய் கொண்டிருக்கிறோம் இங்கே எங்களுடைய ஃபர்மான் அவர்களுடைய ஹோட்டலும் ஒன்று இருக்கு அந்த ஹோட்டலில் போய் சாப்பாடு எடுத்துட்டு இன்னும் ஒரு இயற்கையான இடத்துல போய் சாப்பிட போகிறோம் என்ன பார்க்கலாம் மரகம்பியில் அங்கே பார்த்துட்டீங்களா அங்கே பார்த்துட்டு போதுமாவியார் போனேன் வர போனா இல்லை போகல வேற அங்கே கொட்டுக்கா இல்லை கொட்டுக்க இல்லை போகல அங்கே போகணும் ரைட் சரியா நீங்கள் இதால் போகும் இந்த படத்தில் ரோட்டு போதுமாவியார் போனால் ரைட் சரி அருகம்பையில் இந்த 99 ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான் வந்து ஃபர்மான் அவன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இதில் தொடர் விளக்கம் இருக்குது நீங்கள் தேவையான இது ஆர்டர்னா வந்து பெற்றுக்கொள்ளலாம் நண்பருடைய ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் வந்து சாப்பாடு கட்டுறோம் என்ன கட்டுறார் இப்போ 2 பேரையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும் விட்ட தம்பி தான் நாங்கள் வரான் இதை பிரியாணி பாருங்க ஆஹானில் வந்திருக்கு பிரியாணி இன்றைக்கு ஒரு பிடி இந்த 6 பேருக்கும் இவ்வளவு சாப்பாடு வந்துருக்கு ரெண்டாவது இந்த சஹானில் சாப்பிட்டா வந்து எவ்வளவும் சாப்பிடலாம் என்ன சாப்பாடு வந்து வேறு லெவலாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ வயிறார சாப்பிட்டோம் என்ன கவலையண்டா வந்து நண்பர்கள் எங்களை விட்டு பிரிந்து செல்ல போயினான் லீவை போட்டு நிற்கிறதானே சரி இவையில் வந்து திருப்பி அக்கரைப்பேட்டைக்கு போயினோம் 1 மணி ஆனால் நாங்கள் இங்கே தான் நிற்க போகிறோம் 4 நாளைக்கு அருகம்பை அப்படியே கலக்க போகிறோம் என்ன போகிறோங்க வாரம் அடுத்தது அருகம்பையில் என்னென்ன பாயிண்ட் எழுதிக்கன்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு காட்டியாச்சு இனி அருகம்பாக்கள் இவ்வளோ தான் அருகம்பையில் இருக்குது வேற ஒன்றும் இல்லை பொத்துவில் இன்னும் நிறைய இடம் இருக்குது நாங்கள் நேற்று நாங்கள் பார்த்துருந்தானே அந்த எலிஃபென்ட் ராக் இருக்குது அடுத்தது இது இருக்குது நம்ம இந்த சவுக்கு பத்தாண்டு போனது கங்கால நான் உங்கள்கிட்ட காட்டினேன் மணல் மேடு பாலைவனம் மாதிரி இருக்கிற மணல் மேடு இருக்குது அடுத்தது கொட்டுக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது நீங்கள் உள்ளுக்கு போகலாம் பீச் அதுவும் வந்து டூரிஸ்ட் பீச்
கொட்டுக்கல் அதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய கல்லுகள் மலைகள் மாதிரி அமைப்பில் இருக்கும் கடலுக்குள்ள அதில் எல்லாம் ஏறி பார்க்கலாம் இது செய்யலாமா அந்த இடம் இருக்குது. ஒரு கல்லாண்டு போட்டு ஒரு இடம் உண்டு அருகம்பேர் அடிக்கடி மலை உண்டு. அந்த மலையா இந்த மலையா? ரெண்டும் மலை தான். மலை தானே. நீங்க எந்த மலையை சொல்றீங்க? கருங்கல் பாறை மாதிரி. சரி, கருங்கல் தானே இருக்கிற எல்லா இடத்தையும் பார்ப்போம். இதில் பொத்துவேல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நாங்கள் ஏன் கண்ணாடி போட்டிருக்கீங்க? அழுறீங்களா? அழுகிறத வந்து வெயில் குளர்றதுன்னு சொல்றவே. சரி, ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்க. இஞ்சான இருக்கிற பருவம் என்ஜாய் பண்ணுங்க. ஆசாத்தியோட இருந்த நாட்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள் தான். நான் அந்த பயணத்தில் ஒரு பாடமாக்கி வச்சுக்கிறார் போல. எழுதி படிச்சுட்டு வந்தேன். இப்போ நாம சந்திக்க முடியல, தெரியாது என்ன கவலைகள் தான். சந்திப்போம். நீங்க வரணும், இல்லாட்டி நாங்கள் ஜஃப்னாக்கு வரணும். 2 ஊர்ல தூரமும் வந்துட்டு கடும் தூரம். கிழக்கு வடக்கு 450 கிலோமீட்டர் கிட்ட விட்டு போகிற ஐடியா அமெரிக்கி போகிறேன். எத்தனை வருஷத்துக்கு போகிறவங்கள பார்க்குறேன். இது என்னப்பா இது 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். இலங்கை விட்டு போகிற ஐடியா இருக்கு. ஹீட்டாக இருக்கு, கூலாக இருக்கு. இந்தியால பக்கம் நேபாள் நுவரெலியா போயிட்டு வரலாம். நாட்டுக்கு போகணும். அவன் ஏதோ தனிநாடு ஆக்கினவன், கல்முனைய தனிநாடு ஆக்கினவன். சரி, ஓகே, சந்தோஷம். போயிட்டு வாங்க, சந்திப்போம், மிக விரைவில் சந்திப்போம். நீங்களும் கவனமாக பயணங்களை மேற்கொள்ளுங்க. கட்டாயம். நல்ல வெயில் இருக்குது. காலையில குளிக்கக்குள்ள விலங்கலை நல்லா விலங்கு விட்டு பிரிகிறது. சரி கஜா, சரி, போயிட்டு வாங்க. கட்டிப்புறா. ஓகே, கட்டி தான் பிடிக்கிறேன். சந்திப்போம். சந்தோஷமா பாய் 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 பாய். சரி, ஆக்கள் போய் நம்ம எங்களுக்குமே கவலையாக தான் இருக்கு. நிற்க வந்து நல்ல கலகலப்பாக இருந்ததில்லை நேற்று. நாங்கள் ஃபோன் முடியும் மட்டுமே வந்து இங்கே அருகம்பெல்லாம் நிற்கணும். அதுக்கு பிறகு தான் இங்கே விட்டு போகலாம். சரி, என்ன செய்வோம், எல்லாம் கடந்து சேரலாம். என்ன செய்வோம், எல்லாம் செய்வோம். அதுக்கு முதல்ல போய் நித்திரையை கொள்வோம். எல்லாம் இருக்கு உடம்பெல்லாம். இப்போ அதில் பார்த்துருப்பீங்க, ஒரு அக்காவை ஏற்றிருப்போம். வந்து சோலோ ட்ராவல் அங்கேருந்து நடந்து வந்தோம் இங்கே அருகம்பைக்கு. நாங்கள் கண்டுட்டு ஏற்றினாங்க. கஜன் இந்த பழைய சோலோ ட்ராவல் ஞாபகம் எல்லாம் வந்துட்டு பெரிய பேக் பேக் கொண்ட வந்து வந்தவா. அப்போ கொண்டு வந்து ஆளை அருகம்பை இங்கே வந்து ட்ரிங்கமலிலே எங்களோட வேனை பார்த்தவா. சொன்னவால பார்த்து வா, வடிவா இருக்குன்னு ஜோதிச்சவா, நல்லா இருக்குன்னு ஜோதிச்சவா. அதான் சோலோவாக ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி பிளேஸில் இப்போ இது கிட்ட வந்து ஒரு அண்ணா வந்து அப்போது எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தவர். தம்பி வாங்குவோம் உங்களுடைய ரெஸ்டாரண்ட் இல்லை, அது அண்ணா எல்லாத்தையும் தம்பி தான். ஃபுட் டைம் ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் இப்போ அடுத்த நாங்கள் இங்கே பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம்னு போய்கொண்டிருக்கிறோம். அதில் வந்து எலிஃபென்ட் ரொக்கண்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போய்கொண்டிருக்கிறோம். அதோட இங்கால பகுதியிலையும் வந்து சர்ஃபிங் செய்யக்கூடிய பீச்சும் இருக்குது. வந்து கணக்கு பேரை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆட்டோக்கள் எல்லாம் மேலே சர்ஃபிங் போட் வச்சு போய்கொண்டிருக்கிறோம். எங்களை இடங்களை பார்த்து கொண்டு வாங்க எப்படி இருக்காண்டு. அதோட இப்போ நீங்கள் இந்த வழியால் வரைக்க வந்து ஒரு இடத்துல அந்த இளைப்பாடுறதுக்கு என்னென்னு சொல்கிறது, கணக்கு குடும்பமாக வந்து சமைப்பினம் வந்து அங்கே ஒரு பகுதி ஒன்று காட்டினவ. இதில் வந்தால் அதில் வரலாம். அது பேர் எதுவும் ஏதோ சொன்னவ மிஸ் ஆகிட்டு. இப்போ இதுலேருந்து வந்து 7 கிலோமீட்டர்கிட்ட நாங்கள் போகணும். இதில் அந்த மெப்ளஹார்ட் நடத்துக்கு வந்தோடனே நேவின்ற கேம்ப் ஒன்று தான் காட்டுச்சு. அப்போ நான் இதுக்குள்ள விடுவோமா இல்லையான்னு கேட்டுறார். ஆனால் இதுக்கெலாம் போய்கொண்டிருக்கேன். நமக்கு முன்னால் போயின்னு பாருங்கள். அவையில் பின்தொடர்ந்து அப்படியும் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அவைகளுக்கு சர்ஃப் பண்ணுறதுக்கு டீச் பண்ணுறதுக்கு 2 பேர் போயினவன். ஆட்டோவில் வந்து வெள்ளக்கார் போய்கொண்டிருக்கணும்.
சர்ஃபிங் அவைலுக்கு வந்து சரியாக பிடிச்சி கொண்டது போல் என்ன நாங்களும் ஒரு செய்து பார்ப்போம் என்ன அதில் என்ன இருக்காண்டு. ஒரு மணித்தியாலத்துக்கு 5000 ரூபா என்றவ. அதோட நீங்கள் உங்களுக்கு சர்ஃப் தெரியுமெண்டா நீங்கள் போட் வாடகை எடுக்கலாம். போட் வாடகை எடுத்தால் 1000 ரூபாய் லோக்கல்ஸுக்கு. ஃபாரினர்ஸுக்கு மதியம் ரேட்டா கூடுதலாக தான் இருக்கு. நாளைக்கு விசாரிச்சு பார்ப்பேன். நாளைக்கு ஃபுல்லாக சொல்லலாம். ஓகே. இந்த மயிலை பாருங்க, மயில் இந்த யானை வேலியில் பார்த்தாலே கொஞ்சம் பயம் தானே. என்னடா இங்கே யானைகள் எல்லாம் சும்மா நடமாடிக்கொண்டு தெரியும். இதுக்கு வீதியே இல்லை. ஆனால் இதே டூரிஸ்ட் பிளேஸாக செய்திருக்கேன் பாருங்க. ஏதோ நோட் பண்ணி அடிக்கடி தேடி வரக்கூடிய ஒரு இடமா வந்து இது இருக்கிறபடியா. ஓ என்ன ரோட்டு இப்படி கிடக்கு என்ன. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கால வெளிநாட்டு பறவைகள் கணக்கு இந்த இடத்துல இருக்கு. இது வந்து ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு இடங்களுக்கு இனச்சேர்க்கைக்காக நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் வர்ற பறவைகள் இந்த சீசனுக்கு வந்து இங்கே இருக்குது. குறிப்பாக ஒரு இடத்துல வந்து சீசன் நடக்குதுன்னா வந்து அந்த என்ன சொல்கிறேன், அந்த பிரதேசத்தில் இருக்க இயற்கையும் வந்து அதுக்கு வழிவிட்டு கொடுக்க வேண்டிய இது இருக்குது. பார்த்தீங்கன்னா இதையும் கணக்கு பேர் பார்த்து கொண்டு நிற்கலாம் பாருங்க. இதில் வெள்ளக்காரெல்லாம் பாருங்க, கணக்க பேர் வேறு நம்ம எல்லாரும் ஆட்டோலாம் பாருங்கம்மா. ஹாய் காய்ஸ், எங்க ஓடுறீங்க? முடியுதுடா முடியுது, நாங்களும் ஓடுறோம். இப்போ வாகனத்தை வந்து இதில் பார்க் பண்ணிட்டு இங்கே வந்து நடந்து தான் போகணும். இதுக்கு அங்கால வாகனங்கள் போகாது, ஆட்டோ மட்டும்தான் போகக்கூடிய வசதி இருக்குது. ஒரு என்னென்னு சொல்கிற சின்ன ஒரு காட்டு பகுதி தான். வர்ற பாதையில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து வெள்ளைக்காரன் அந்த பைக் எல்லாருமே வந்து ரெண்ட்டுக்கு இங்கே பக்கம் பைக்குகள் எடுத்து ஓடி தெரியணும், பைக் ரெண்ட்டு கிடைக்கணும், மற்றது ஆட்டோ ரெண்ட்டு கிடைக்கணும். அதில் வந்து என்னென்னு சொல்கிறது, இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கணும்ன்றதை உணர்றதுக்காண்டி எடுத்துக்கணும். மற்றது இங்கே இல்லை பைக் அதுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று அடிச்சிருக்கும். என்னதுக்காண்டி வந்து அந்த சர்ஃபிங் போட் வந்து போடுறதுக்காண்டி இந்த பைக் அந்த பைக் எல்லாத்துக்கும் வந்து அடிச்சிருக்கு பாருங்கள். இதுக்கு அங்கால வாகனம் வந்தால் எடுக்கிறதே கஷ்டம். அதான் அதிலே வந்து வாகனத்தை விட்டுட்டு வந்துருக்கிறோம். ஆனால் ஆட்டோ வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இலங்கைண்ட குடும்ப வாகனம் கொண்டா ஆட்டோவை தானே சொல்லலாம். ஆட்டோ வந்து எல்லா மூளை முடுக்குக்கும் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த இடத்துக்கு நான் இன்றைக்கு தான் வாரேன். ஏன்னா வந்து போன முறை ஆட்டோ ட்ரிப்புக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து வரையில் முதல் முறையாக இந்த இடத்துக்கு வர்றோம். இந்த சீசனுக்கு தான் வந்து இந்த இடங்கள் திறந்திருக்கும், கலகலப்பாக இருக்கும், அப்படியான விஷயங்கள் கணக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் தெரியும், இதில் வந்து இது மட்டுமே ஆட்டோஸை வந்திருக்கு. எக்கச்சக்க பேர் உள்ள நிற்கிறேன் நிற்கிறேன். இதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா கடற்கரை இருக்குது. ஒரு மலையோடு சேர்ந்த கடற்கரை, நல்ல அலைகள் உள்ள கடற்கரையாக இருக்கும். கூடுதலாக இப்போ எல்லா இடமும் வந்து கடல் இருக்குது, இயற்கை அழகு இருக்குது. இப்போ திருவண்ணாமலையிலாம் வந்து கடல் இருக்குது. ஆனால் இந்த சர்ஃபிங் வந்து இந்த அலைகள் கூடின இடங்கள் தான் வந்து இந்த சர்ஃபிங் வந்து செய்யணும். இங்கால அருகம்பை வந்து சர்ஃபிங்குக்கு சரியான ஒரு ஃபேமஸான இடம். இதெல்லாம் வந்து சர்ஃபிங் செய்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வாவ், சூப்பராக இருக்கு. எங்கே அவங்களை காணல. இப்படி ஒரு இடம் இருக்குன்னு இன்றைக்கு தான் தெரியும்.
இங்கெல்லாம் தான் பீச் இருக்கு. இங்கெல்லாம் போதில் நாங்கள் மேலேயும் வந்து ஏறிக்கொள்ளலாம். இது வந்து சீக்ரெட் ஸ்போர்ட் மேட் தான் இருக்கு. மச்சான் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு விளங்கிட்டு மச்சான், மலை ஏற போறீங்கல்லானே? சின்ன மலை நீங்க வேற ரசிக்கிறீங்களா? ஒரு பாவம் ஒரு சீக்ரெட் ஹிடன் பீச் மாதிரி இருக்கு. ஆனால் தனியாக வெள்ளக்கார மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கிறேன் பாருங்க. ஃபுல்லாக வந்து சர்ஃபிங் தான். இவங்க வந்து இந்த இதில் பார்த்துட்டு வந்துட்டு இந்த மலைக்கு நேர்த்தி சாடிக்க பிளான் பண்ணிட்டான். இந்த இடம் அப்படி இருக்குன்னு பாருங்க. தனியே எங்கட மக்களை தவிர ஃபுல்லாக வந்து வெள்ளக்காரன் இருக்கணும். இப்படி ஏறி வந்து அங்கே மேலே மட்டும் போகக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இந்த கரையில எல்லாம் வந்து சர்ஃபிங் தான் செய்து கொண்டிருக்கணும். ஓ, அதில் பேலன்சிங் அணிக்கிறதான் வந்து பெரிய விஷயம். பேலன்ஸ் மிஸ் ஆனால் வந்து விழுந்துருக்கணும். ஓ, சேர்ந்துட்டோம். இதில் வந்து அண்ணா காய்ச்சிட்டு போகிறார். இங்கே வந்து சர்ஃபிங் தான் வந்து மெயின். பாருங்க, இதில் அண்ணாவை வந்து பழக்கிறதுக்கு தான் வந்துருக்கிறார். தமிழ் கேட்குறார், எங்களோட வீடியோஸ் பார்க்குறவர். அப்போ காய்ச்சவர். இதில் வந்து for 1 person 5,000 only learn to surf. 5,000 ரூபா சர்ஃப் பழகிறாங்க. அது வந்து நேர கணக்கு இருக்குது. 1 மத்தியானம் 1.5 மத்தியானம் பாருங்க. ஃபுல்லாக வெள்ளக்காரன். ரைட், இந்த அப்புறம் பாருங்க. நாங்கள் மேலே ஏறணும். ஏறாட்டி சாவடிச்சு விட்டான். ஏறுவோம். ஆனால் எக்கச்சக்க பேர் வந்து இந்த சர்ஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கணும். நல்ல ஒரு அழகான இடம். இந்த இடத்துக்கு வரையக்கு பாதையில் பார்க்க இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரியாது. உள்ளே வந்தோன்னா ஒரு ஹிடன் ஜெம் மாதிரி நல்ல ஒரு பீச் உண்டு. இந்த ரொக்க ஏறாம விட்டா சொல்லி காட்டுவாங்க. ஏறுவோம். நம்மளால் முடியாதுன்றது இல்லை. செருப்போடு ஏறலாம் கஷ்டம், களைக்கும். ஆனால் ஏறி முடிச்சிடலாம். எப்படி இருக்குது வியூ பாயிண்ட்? ஸோ வேறு லெவலாக இருக்குது. வருவேண்டா இதில் இருந்து வேறு அப்படி கண்டு இதில் இருந்து பார்க்க இந்த வியூ நல்லா இருக்கும். மலைக்கு மேலே பார்த்தீங்களா, இதில் ஒரு புத்தர் சிலை உண்டு வச்சுக்கணும். ஓ, தொல்பொருளியல் பூமி ஆகும். பெரிய குன்றுக்குள்ள புத்தர் சிலை வச்சிருக்கு. இந்த மேலே நிற்கிறாங்க. போகிறோம் நாம் மேலே. சொல்லக்கூடா இல்லை, உடம்பால் தான் வரையலாம் போயிட்டு வேலும் பெற எல்லா இடமும் போவோம். வேலாட்டி மடிக்கிறோம், அவ்வளோதான். சூப்பராக இருக்குது இந்த கடல், இந்த மலையெல்லாம் இந்த இடத்துல நின்று பார்க்க. அது உங்களுக்கு வந்துட்டோம்.
இருந்து பார்க்க மற்ற பக்கம் கடற்கரை என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. வெயில் நிற்கிறத விட மேலே ஒரு குன்று இருக்கு, அதுக்கு போனால் அங்கால பக்கத்தில் இருக்க வியூ தெரியும். அங்கே தான் போய் கொண்டிருக்கோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு வியூ. வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே அதை தனிமையில் ஒரு ஓடியான் இருக்கிறான். கவலைப்படாத, அடுத்த முறை என்ன யோசிக்கிறான்டா, ஆளோட இங்கே வந்து இப்படி இருக்கணும்னு யோசிக்கிறான். அடுத்த முறை ஃபேமிலி ட்ரிப்பாக எல்லாரையும் கூட்டியாரும் என்ன. குதிப்போமா மேலே இருந்து? குதிப்போமா? வாழ்க்கையில் லட்சியம் இல்லையா குதிக்கலாம். குதிப்போம். இப்போ இதுலேருந்து பார்க்க சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு பெங்கால் மாதிரி இருக்குது. பெங்கால் இந்தியா இருக்குது, வங்காள இருக்குது. இப்படி ஒரு வியூ பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குமெண்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. வந்த அப்புறம் தான் தெரியும். சூப்பராக இருக்குது. கட்டாயம் வாங்க. கொஞ்சம் தான் குதிச்சிடாது, தவறாத முடிச்சு எடுத்துடாது. வாரம் போகிறோம். ஒரு பிரச்சனை மெயினான ஒன்று போ. நீங்கள் வாக்குமூலம் தாரம். இப்போ காயன நாங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னா அவர் போகிறார் அங்கே பாருங்க. ஆனால் நானும் வந்த இடத்துக்கு ஒரு போய் பார்ப்போம். ஓ பயமாக கிடக்கு. இது வலிக்குதா? மேலே தாண்டணும் கொன்று. மியாவ், கடைசி ஆசை எதுவும் இருக்கா? பழைய லவ்வருக்கு எதுவும் சொல்லணுமா? கவனமா வாங்க, அது பழுக்கும். இதில் சொல்லுங்களேன், இதில் வீடியோவில் வாக்குமூலம் ஏதாவது. காத்து 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 கவனம். அப்படியே துள்ளணும் துள்ளணும். எவ்வளோ இது. இதில் இந்த சூரிய அஸ்தமனம் பார்க்குறக்காண்டிக்கு எனக்கு பேர் வந்து நின்றவ. இதில் இருந்து கொஞ்சம் நேரம் போக்கவே வந்து மேலே அமைதியாக போச்சு. இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து வெளியேற போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முகத்துவாரம் வந்து வெட்டி விட்டுருக்கு. கடல் ஜல குளமும் கறக்கிற இடம். இந்த எலிஃபென்ட் ராக்குக்கு ஏன் பேர் வந்தேன்னா வந்து இதில் இருக்கிற கால் அடையாளங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து எலிஃபெண்ட்டுன்ற கால் அடையாளங்கள் உண்டு. எலிஃபென்ட் ராக்குண்டு பேர் வந்தேன்ட்டு இஞ்சால சொன்னவன். அதோட ஆஸ்திரேலிய பிரஜை ஒருத்தர் வந்து தான் இந்த இடங்களை பார்த்து அருகம்பையில் இருக்கிற இடங்களை வந்து மேப்பில் அப்டேட் பண்ணி பிரசித்தி பெற செய்ததுன்ற மாதிரி எங்களை கைடாக்கள் வந்து சொன்னவன். சனம் கூடுதே ஒழிய குறையதில்லை. இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து இறங்குவோம். நான் இறங்குறேன். என்ன மாதிரி இருக்குது? மனதுக்கு ரிலாக்ஸாக இருக்கு. பழைய காதல் நினைப்பு வந்ததா? காதல் நினைப்பு எல்லாம் இல்லை. உடனே நீங்கள் காதல் எப்போ சொல்ல பழைய காதலி காட்டுவேன் நான். காட்டுவா? சரி, அப்படியே வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த பின்னர் நேரம் பிஎஸ் எல்லாம் அடித்து சில் பண்ணி கொண்டிருக்கணும். இந்த இடத்துலையும் வந்து கடைகள் வந்து வச்சிருக்கணும். ஓ போம் பார்த்துட்டு தானே அது. இங்கே உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு முழுக்கலுமே வந்து ஆட்டோவை தான் பயன்படுத்தினோம். ஆட்டோ தான் அடி மட்டும் கொண்டு வந்து விடுது. நாங்கள் வாகனத்தில் வந்தபடியாக வந்து உள் மட்டும் வரையலாம் போயிட்டு கூடுதலாக அவையிலும் இப்போ அந்த அப்புகள் எல்லாம் யூஸ் பண்ண தொடங்கினேன். சில ரெஜிஸ்டர் பண்ணி நான் இதில் போனால் குறைய வேறுமெண்டு இந்த சில பேர் ஸ்கேம் பண்ணிவினோம். கூடுதலான பேமெண்ட் எடுத்து இதில் திருப்ப நாங்கள் வந்துட்டோம். இது வந்து சுற்றுலா வேலையும் வந்து பெரும்பாவே போட்டிக்கணும். இதில் இரவுக்கு தயாராகி கொண்டிருக்கு பாருங்க. பார்க்கிங்லாம் இன்றைக்கு வாகனம் விட்டு நிற்க போகிறோம் அருகம்பை பீச்சுக்கு பக்கத்தில். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து இதில் சனி ஞாயிறை வந்து செலிப்ரேட் பண்ணின மட்டும் பாருங்க. வயது வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல நேரத்தை கழிச்சு கொண்டிருக்கணும்.